அப்படி இல்லைன்னா ஸ்பெஷலு கையை உள்ள விட்டா அடிக்கிறதுக்கு நல்ல பிளான் போட்டு. ஹலோ ஹாய் கைஸ். ஸோ ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக மணி டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆக போகுது. ஸோ இருட்டாகிற நேரம் தான். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம மதுரையில் என்னதான் கடலே இல்லைன்னு சொன்னாலும் எத்தனை டைம் குத்தி காமிச்சாலும், ஏன் ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட சென்னைக்காரங்க வம்புழுத்துருக்காங்க எப்படின்னா சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறவங்க அப்படின்னு சொன்னதுக்காக இங்கே வா மதுரையில் எங்கே கடல் இருக்குது, நீங்கள் இதில் எங்கே ஸ்விம்மிங்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கலாச்சிருக்க மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு மதுரைக்காரன் நிரூபிச்சிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே கடல் பகுதியில் என்னென்ன இருக்குமோ அதை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்து தரையில் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக பண்ணிக்கிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டைட்டானிக் கப்பல் வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டானிக் கப்பலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருட்காட்சி பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் கண்ணியே வந்து டேரெக்டாக வந்து இறக்கி, ரெண்டாவது நம்ம பார்க்க முடியாத மீன்கள்லாம் அந்த நம்ம நடந்து போகிற வழியில் ஃபுல்லாக ஆர்ச் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியும், அதுபோக 4 லட்சம் மதிப்புள்ள ஒரு மீன் வகை அதையும் பார்க்குறதுக்காக தான் நம்ம ஆவலோடி ஓடி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறக்காக என் ஃப்ரெண்ட் இங்கே வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் தடவை. எப்போயுமே நான் சீக்கிரமாக போயிடுவேன், இந்த தடவை ரொம்ப லேட்டு. ஏன்னு பார்த்தீங்க பாருங்கள், ஃபுல் டிராஃபிக். நம்ம எவ்வளோ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இழுத்து போனாலும் சுற்றி இருக்கோம், நமக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அங்கேயே தான் போகிறாங்க போல். ஸோ அதனால் பயங்கரமான க்ரௌடுங்க. ஏன்னா ஜனவரி ஒரு லாஸ்ட்டுக்குள்ளே முடியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இப்போயே பார்த்தா தான் உண்டு, அது நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கிளம்பி போய்க்கிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக போய்க்கிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு ஒவ்வொன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ரிசர்வ் லைன் ஏரியாவில் தான் போய்க்கிருக்கேன். ஸோ ரோடு நல்லா இருக்காலும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் போக முடியுது. வேறு கால் பண்ணிகிட்டே இருக்கான், சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. டேய் நான் ஆல்ரெடி வந்துட்டேன்டா, என்னடா இன்னும் ஆளை காணாமல், இருறா கொஞ்சம் பொருறா வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து போய்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டாக போய் நின்றுவேன். இன்றைக்கும் பாருங்கள், நான் ரொம்ப லேட்டு, அவன் ரொம்ப சீக்கிரமாக கரெக்டான டைமிங்கில் வந்து நின்றுட்டான். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போன டைம் டைட்டானிக் கப்பல் வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டாக வந்து நின்று மிச்சம் எல்லாத்துக்குமே நான் வெயிட் பண்ணிக்கிருந்தேன். இந்த தடவை எனக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க, பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மழை பெஞ்ச தண்ணிலாம் என்ன நிற்கிது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ மார்கழி கொஞ்சம் நல்லாவே குளிருது. சொல்லப்போனால் கொடைக்கானல் ரேஞ்சுக்கு இருக்குங்க நம்ம மதுரை. இந்த டைமிங் என்னன்னு தெரில, நல்ல கூலிங். அதுவும் மே மாதத்தில் சம்மந்தமே இல்லாத மழை. இந்த வருஷமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜாலியாக தான் கூட்டிகிட்டு போகுது 2025. அது செய்யாமல் இருந்தால் சரி. அடுத்து நம்ம என்ன செய்வோன்றதா அடுத்த பட்சம் பார்க்கலாம். 2025க்காக வெயிட்டிங். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ அதுக்குள்ளே வருதான்னு தெரில. ஸோ எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளேயும் எப்படி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். ஸோ வரும்போது பாருங்கள், ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு போனோட அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே தான் போனதுக்கப்புறம் எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் வாங்குறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா டைட்டானிக் கப்பலுக்கு 80 ரூபா வாங்கினாங்க. இது டைட்டானிக் கப்பல் விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எஃபோர்ட் கொஞ்சம் அதிகமாக அதில் போடணும். மீன்கள்லாம் இங்கேருந்து ப்ராப்பராக கொண்டு வரணும். கடல் கண்ணி வேறு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க ப்ராப்பராக அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக நீச்சல் அடித்து அவங்களுக்கு செல்ஃபிலாம் கொடுக்கணும். ஸோ அவ்வளோது இருக்கு இல்லையா, அதனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் பார்த்தா தான் ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேங்க. பட் ஆனால் டிராஃபிக் இருக்கிறதுனால அங்கே சிக்னல் போட்டிருக்காங்க, அதனால தான் நமக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், ஸோ நெருங்கி வந்துட்டோம். கூட்டம் பார்த்தீங்களே, பயங்கரமான க்ரௌடாக இருக்குப்பா. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், பார்க்கிங்க்கு ஒரு 20 ரூபா பிடிக்கிட்டாங்க. ரெண்டாவது என் ஃப்ரெண்ட்ஸை தான் போய் டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுறா வந்து வாயை திறந்தா எப்படி இருக்கும் அந்த செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ லைட் செட்டிங்லாம் சும்மா அட்டகாசங்க. ஸோ டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ 100 ரூபா ரேட்டில் எடுத்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி 20 ரூபா கூடியிருக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 100, இங்கே ஒரு 20 ரூபா, 120 ரூபா கொடுத்தா தான் உள்ளே வந்து நம்ம அலோவே பண்ணுறாங்க. ஸோ பைக்கில் வந்ததுன்னா முடிஞ்ச வெளியில் வைக்கிறதுக்கு சேஃப்டி இல்லை, ஸோ உள்ளே வைக்கிறதுக்கு சேஃப்டி எவ்வளவோ. ஸோ 20 ரூபான்றது ஓகே தான், ஏன்னா இந்த இடத்துக்காரருக்கு கொடுக்கணும்ல, சும்மா இல்லை. இத்தனை நாள் லீஸுக்கு எடுத்திருப்பாங்க, அதை அவங்க ப்ராப்பராக கொடுத்தா தான் இந்த இடத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்க.
ஸோ சுறா வாய்க்குள்ளே நாங்கள் வந்து நுழைய ஆரம்பிச்சாச்சு. இந்த ப்ளூ விசல் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு இந்த ப்ளூவை பார்த்தாலே நம்பிக்கைக்குரிய ஒரு இது சரிங்களா. ஸோ பாசிட்டிவிட்டியை வந்து இது மென்ஷன் பண்ணும். உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. வா நல்லா இருக்குல்ல கலர்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக பயலு ஃபுல்லாக அங்கிட்ட சின்ன பயலு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன மாதிரினா நம்ம அதில் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இமேஜ். ஸோ அப்படின்னா 3D இமேஜில் நம்ம போய் பக்கத்தில் நின்ட்டா நம்மளை குத்துற மாதிரியோ இல்லை நம்ம அதுக்குள்ளே வாய்க்குள்ளே இருந்து நம்ம வர மாதிரியோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சாலும் ஈவினிங் டயத்தில் வந்து எடுக்கிறது பெஸ்ட். இப்போ நான் நைட் டயத்தில் வரும்போது லைட் அடிக்கிறது பார்த்தீங்களா, நம்ம கேமராவில் இருக்கும்போது அவ்வளோதுக்கு நம்ம எதிர்பார்த்த இமேஜினேஷன் அந்த ஃபோட்டோவில் கிடைக்காது. சீக்கிரமாக ஆரம்பிச்சுன்னா 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் அருமையாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு சொல்லப்போனால் கேமராக்கு இங்கே காசு கேட்கல, அது வரைக்கும் நமக்கு பெரிய விஷயம். கேமரா கேட்காதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கிருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பையன்லாம் அந்த கிஃப்ட் வாங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் க்ரியேட்டிவிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். பார்த்தாங்க வேணாண்டா இது வேணால் ட்ரை பண்ணுறா கத்தி குத்துற மாதிரி அப்படின்னேன். சின்ன பையன் போனதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் அப்படி தான் இருந்துச்சு, சும்மா கண்ணா கரையேன்னு இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன வயசுல பேர் இதெல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மீன்லாம் சின்ன வயசு அதிக ஃபுட்டுலாம் போட்டு கொண்டுருக்கணும். இது வேறு அது வேறு. நீ சொல்கிற ஒயிட் மொழி என்ன மொழி இது வேறு பெட்ரா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று இருக்காப்லையா இவர் என்ன இனத்தை சார்ந்தவர்? நம்ம ஒரு ஸ்லேப்பிங் அந்த மாதிரி இல்லை. அந்த மீன் மட்டும் இல்லை அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஃபிஷ் நேம் சரியான வாது. இதெல்லாம் ஃப்ளோரான் வச்சாங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஃப்ளோரான் இது ஐயோ டேஞ்சரா டேஞ்சரா அதான் உள்ள போகிறது செம்ம மீன்ற இது இன்னும் அது அரோனா பேர் என்ன? பிளாக் மொழி கோல்டு ஃபிஷ். பிளாக் கோல்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மீன் இது ஏதோ 4 லட்சம் மீன் ஏதோ சொன்னாங்கடா. 4 லட்சம் ஒரு மாதிரி அதான் அறுது இல்லையோ. ஆனால் ஏதோ ஒரு மீன் பேர் சொன்னாங்கடா 4 லட்சம் அப்படின்னாங்க. 4 லட்சம் தான். ராஜா
வந்துட்டாங்கப்பா ஒரே இதில். ஃபிஷ் பார்க்க போகிறேன் சரியா? இதுக்கு என்னடா ஏதோ ஒரு மீச மாதிரி இருக்குது. மீசெல்லாம் இல்லை வேறு எதுவும் ஐயா அந்த அது மட்டும் தனியாக இருக்குது. அதுக்குள்ள எல்லாத்துக்குமே இருக்குது. தெரியல ரெண்டு தனியாக நிற்குது மீச மாதிரி. ஃபோக்கஸ் மாதிரி இருக்கும். சரி ஓகே ஓகே. இந்த மீன் பேர் தெரியுதா? இது பேர் என்ன? 4 லட்சம் இதான அந்த பேர் என்ன? அரோனா. 4 லட்சம். அவ்வளோதுக்கு விட்டாடா அது. அப்படி என்னடா ஸ்பெஷலு? கையை உள்ள விட்டா கடிக்கிறதுக்கு நல்லா பிளான் போட்டு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு மீனை பார்க்கலாம். இந்த ஒயிட் கலர் மீன் நல்லா இருக்குல்ல? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நல்லா மெதுவாக நீச்சல் அடிச்சுட்டு அது வாட்டா அது வேலையை பார்த்துக்கிருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம அப்படியே ஜம்ப் ஆகி கடல் கன்னி அக்கா பார்க்க போயிடலாம். ஸோ கடல் கன்னி வந்து பயங்கரமாக இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிக்கிருக்காங்க. க்ரௌடு பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி ரியாலிட்டியில் இல்லை. ஸோ அதிக க்ரௌடு, நகலவும் மாட்டிக்கிறாங்க. பாவம் அந்த அக்கா போட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. ஹார்ட் சிம்பிள் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு. நானும் சரி பார்த்தேன். சரி ஓகே, ஓரளவுக்கு அந்த நீச்சல் அடிக்கிற ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கெலாம் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் வரணும். ஏன்னா கால் ரெண்டே நம்ம வந்து கட்டி போட்ட மாதிரி. ஸோ கிப் மூவ்மெண்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீச்சலே அடிக்க முடியும். ஸோ அவங்களால எவ்வளவுக்கு ஹாப்பியாக இவ்வளோ மெம்பர்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. இங்கே ஒரு சின்ன பையன் நம்மளே பார்த்துக்கிட்டே அக்காவை பாருடா, பக்கத்தில் உள்ளவங்களாம் டே அங்கே பாடுறான்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்டா கடல் கண்ணி உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேன். அவன் பார்க்குறான், இங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தான் கேமராவை. இங்கே பாடுறா அக்கா, பாடுறா இங்கே பாடுறா, டேய் தங்கா இங்கே பாடுறா அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிக்கிறதுக்கு, நீ என்னடா இங்கே கேமராவை பார்த்துக்கிருக்க. இந்த மூமெண்ட் சூப்பராக பண்ணுறாங்கல்ல, செம்மையாக இருக்குல்ல. பட் என்ன, கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது அந்த சாங்ஸ்லாம் வருது, அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஏன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். ஸோ மற்றபடி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மூமெண்ட்லாம் நல்லாவே, எக்ஸ்ப்ரெஷன்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு தண்ணிக்குள்ளேருந்து கரெக்டாக ஆக்சிஜன்லாம் லெவல்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சால் தான் அதில் பண்ணணும். அப்போக்கப்போ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வேணுன்றப்ப மேலே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ கடைசியாக ஒரு மூமெண்ட்டு ஸோ நல்லாவே ஒரு தண்ணிக்குள்ளே இருக்க ஃபீலே இல்லாமல் ஒரு நார்மலாக நடக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு மெல்லிஸாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கடல் கன்னிக்காக. ஓகே, ஸோ பஞ்சு மிட்டாய், பாக்கியா பக்கோடா. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கேட்டுகிட்டே இருக்கான், டே பஞ்சு மிட்டாயாவது வாங்கி கொடுறா, சும்மா இருறா, இப்போலாம் பஞ்சு மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு விட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா பாப்கார்னு, ஸ்வீட் கார்னு, அடப்பாட சும்மா வாடா, அதெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. அவன் பார்க்குறான், டே ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்னா இங்கே ரேட் ரொம்ப அதிகங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியில் கூட இதோட ரேட் ரொம்ப கம்மி தான், ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகங்க. 10 ரூபா சூப்பர் மார்க்கெட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக லேடிஸ் சம்மந்தமானது, ஃபுல்லாக ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைட்னா ஜென்ஸுக்கு ஓரளவுக்கு வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் ஒரு கேம் அந்த மாதிரிலாம் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வரும்போது உங்களுக்கே காமிக்கிறேன். ஊட்டி மசாலா 90 கிட்ஸ் முட்டாய் பார்த்துக்குங்க. நம்மளோட 90 கிட்ஸை வந்து அப்பக்கப்போ ரொம்ப மென்ஷன் பண்ணி அசிங்கப்படுத்துகிறாங்க. 90 கிட்ஸ்னால் அவ்வளோ கேவலமாக விட்டோம்னா என்ன டேய், இப்போ பார்த்தா 90 கிட்ஸு 80 கிட்ஸுங்கிறியா, 2K கிட்ஸ் எல்லாமே அவங்களுக்குரிய காலத்தை. எங்கள் காலம் முடிஞ்சு வச்சுடா. இங்கே வாருங்க, விரலுக்கெல்லாம் ரேகை பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நம்ம அந்த கை நாட்டு பொம்மில் அந்த மாதிரி வச்சு கம்ப்யூட்டரில் கொடுத்தோம்னா அது வந்து ரேகையை பார்த்து
உனக்கு இன்னென்ன இது நல்லது நடக்கும், உனக்கு இப்பப்போ மேரேஜ் ஆகும், இந்த திசையில் அது இருக்குது இது இருக்குன்னு என்னங்க இதெல்லாம் வந்து பித்தலாட்டமா? சரி, அவங்களும் வைக்கவே இல்லாமல் வேறு வழி இல்லாமல் சும்மாவாது பார்ப்போம். அது நடக்குதோ நல்லா நடக்காதோ அது அவனுக்கே தெரியும், அவன் போய் தான் சொல்கிறான்னு. சும்மா போய் நம்ம ஜாதகத்தை ஒரிஜினலை கொடுத்தாலே நமக்கு வந்து 1000 போய் சொல்கிறாங்க. இதில் கைரேயை வச்சுட்டு கம்ப்யூட்டர் சொல்லுதான். இதெல்லாம் என்ன கேட்குற மாதிரி இதாவா இருக்குது, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனும் கொடுக்குறாப்புல. அவரும் டக்கு டக்குன்னு வாங்கி அந்த கம்ப்யூட்டரில் போட்டுட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுக்கிறாப்புல. சரி, அந்த பிரிண்ட் அவுட்டில் அப்படி என்னடா கொடுத்துருக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறக்காண்டி பார்த்தோம். ஸோ நாங்கள் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அடப்போயா, இந்த காலத்தில் 2024 போய்க்கு இருக்கா, நீங்கள் என்னென்னா இன்னும் போட்டு ரேகைக்கு ஜோசியம் பார்க்குறீங்களா? அதுக்கு என்னமோ 100 ரூபா நினைக்கிறேன், 100 ரூபாவா 50 ரூபான்னு தெரில, ரேட்டும் கூட வேறு. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் தான் பக்கத்துலேயே இருந்தோம், கை நாட்டு வச்சாப்புல. அதில் பக்கத்தில் நின்று ஒருத்தர் கேட்குறாப்ப, அங்கே வரைக்கும் ஏதோ பேராகிராஃப் மாதிரி அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும், இந்த டேட்டில் இருந்து உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அதில் பக்கத்தில் உள்ள மேரேஜ் எப்படி நடக்கும் அதில் போட்டிருந்தா வரும், இல்லைன்னா இல்லைதாப்பா அப்படின்றாரு அவர் அதுக்கு மேலே ஃபன் பண்ணிக்கிட்டாரு. ஐயா டேய், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, இன்னும் இதை நம்புறீடா? அதை ஒரு பக்கத்தில் வாங்கிட்டு ஒரு பொம்பளை சவுண்டாக படிக்குது. உங்களுக்கு இனிமே நல்ல காலம் பிறந்துருச்சு, நீங்கள் ரொம்ப வலுவானவராக இருப்பீர்கள், இன்னும் வரும் எந்த தடைகளும் உங்களுக்கு வராது, அப்படி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு உண்டு. இது போக பிஸ்னஸில் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். மேரேஜை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கல. ஸோ நல்லது பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டுமே அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சுத்தமாக நம்புகிற மாதிரி இல்லை. உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்களே தெரியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, கை ரேகைக்கெல்லாம் ஜோசியம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இதாக வித்தியாசமாக இருக்குது. அது பொய் சொல்லுவது நமக்கு தெரியுது, இருந்தாலும் செக்கப் பண்ணுறதுக்காகாது பண்ணுறாங்க. சொல்லப்போனால் காசு வேஸ்ட்டு தான். ரெண்டாவது அப்போலாம் கேட்டு பார்த்தேன் 80 ரூபான்னாங்க. பாக்கெட்டே 20 ரூபா, ஏன்டா இப்போலாம் ரேட்டு சொல்லிட்டு அதையும் நான் வாங்கலை. சரி, ராட்டினத்தை இங்கே என்னென்ன இருக்குதுன்ற காமிப்போம், நம்ம தான் வாங்கலை. மற்றபடி ஃபேமிலியாக நல்லா ரிலாக்ஸ் ஆகிறக்காண்டி வர்றாங்காண்டி வாங்கிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாமே கொஞ்சம் இங்கிட்டு ஃபுல்லாமே காஸ்ட்லி அதிகம் தாங்க. அப்படியே ராட்டினம்லாம் பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இதில் மென்ஷன் பண்ணுறேன், அந்த வீடியோ லாஸ்ட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அந்த மிட்டாய் வந்து கொடுப்பாப்புல. அந்த மிட்டாய் வந்து பல காலத்துலேருந்து அந்த செட்டப்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுங்கப்பா அப்படின்னு காசு எவ்வளோ கேட்கும்போது 15 ரூபா சொன்னாப்புல. அப்புறம் வேணாம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு பரவாயில்ல, நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களே அதில் ஃபேமஸ் ஆகும், அதை பார்த்துட்டு சில பேர் வந்து வாங்குவாங்க, இப்போ நீங்கள் வீடியோ எடுக்க தெரிஞ்சுட்டே பாருங்கள் எத்தனை க்ரௌடு வந்துருச்சு அப்படின்னாங்க. எங்களுக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் இது வரைக்கும் ப்ரொமோஷன் யாருமே பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக மதுரையில் இந்த பொருட்காட்சி வந்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஐயாட்ட போய் அவர் என்ன பணம் கேட்குறாரோ அதை கொடுத்து அவருக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இது பண்ணி தான் பண்ணுறாப்புல. ஸோ நமக்கு அது இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னா அது பெரிய விஷயம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸோ மதுரை வந்தீங்கன்னா ஐயர் பங்களா பக்கத்துலேயே ஒரு 120 ரூபா செலவு பண்ணி ஸோ என்ஜாய் ஒர்த்தான இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒருத்தரே சொல்லுவேன். ஸோ அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் சின்ன குழந்தைங்களாம் மறந்துடாமல் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க பண்ணுறது அட்வென்ச்சர் இங்கே நிறையா இருக்குங்க, கொட்டி கிடக்கு. 1 2 இல்லை, நிறையா. ஸோ லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னா இவ்வளோ லைட்டிங் கலர். ஏன்னா சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி கலர் ஐட்டங்கள்லாம் பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் சின்ன வயசுல நம்மளே பார்த்து வியப்போம்ல அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான் இந்த கலரோட ஒரு மேட்சிக்கே. ஸோ எல்லாமே லாஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது மட்டும் ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா குப்பரை கவுத்துட்டாங்க. பாவம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னன்னா ரொம்ப சின்ன குழந்தைகளும் சரி, கர்ப்பிணி பெண்களும் சரி, ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்களாம் இதில் ஏறக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஸோ போயிட்டு வரேன் பாருங்கள். அந்த ஐயா நம்ம தாத்தா பார்க்கும்போதே ஒரு சாங் தான் வருது, தாத்தா தாத்தா பொடிக்கொடு அப்படி பேரா அந்த சாங் தாங்க இந்த தாத்தா வருது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவர் நமக்கு அந்த மிட்டாயை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. நம்ம ஒரு யூடியூபர் நினச்சி ஒரு நம்பிக்கையோடு கொடுக்குறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்காகவே அவர் வந்து என்ஜாயாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாப்புல.